எனக்கும் இன்னைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் ரஜினிகாந்த் ஆயுதம் அங்குசம் திமுக கையில தான் இருக்கு. ஆனா சைல்டு பேபி அரசியலுக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீ குழந்தை ஓட்டு வண்டி வாங்க, நாம் தமிழர் சீமான் மாதிரி அரசியல் கல பரபரப்பா போயிட்டு இருக்க. காங்கிரஸ் மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எடப்பாடி வர டிசம்பர் 15 மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் யாரோட கூட்டணின்னு முடிவு பண்ணல. 234 தொகுதியில 210 தொகுதி ஜெயிப்போன்றாரு. இந்த 210 தொகுதியில எத்தனை கட்சி கூட்டணி ஜெயிக்கும்னு தெரியல. யார் யார் கூட்டணின்னு இன்னும் முடிவு பண்ணல. உன் தலைமையில தான் கூட்டணி, அதுல ஒன்றும் மாற்றல. முதல்வர் யார்? முதல்வர் பிஜேபி நம்ம கவர்னர் ரவியை சிஎம் ஆக்குறாங்களோ, இல்ல நிர்மலா சீதாராமனை சிஎம் ஆக்குறாங்களோ, கடைசியா தான் வருவார் அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் தான் கட்சியா வருவார். ஆனா மந்திரி பதவி உண்டு. இந்த சிஎம் கேண்டிடேட் எல்லாருக்கும் மந்திரி பதவி உண்டு. ஆனா ஏடிஎம்கே ஜெயிச்சிரும், அதெல்லாம் அமித்ஷா நம்மளை தட்டி தூக்கிடுவாரு, பீகார் மாதிரி தட்டி தூக்கிடுவாங்க அப்படின்னு முடிவு கனவு காணுறாங்க. அந்த கனவு காணுறது யாருக்கு தான் உரிமை இல்லை. கனவு காணுறதுல எல்லாருக்கும் பேனலே போட்டானுங்க. நான் தான் மந்திரி, நீ தான் மந்திரின்னு ஏடிஎம்கேலையும் பேனல் போட்டு வச்சுட்டானுங்க, பிஜேபிலையும் பேனல் போட்டு வச்சுட்டானுங்க ஜெயிச்சு வர்றதுக்கு முன்னாடியே. ஆனா சிஎம் யார்? பிஜேபியினுடைய கூட்டணி மந்திரி சபை. பிஜேபி யார் சிஎம் ஆக போறாங்கன்றது கேள்விக்குறி. இது ஒரு கலவரம் பெருசா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில டீ கடை பெஞ்சு மாதிரி உட்காந்து பேப்பருங்களை புரட்டினா பிரபல நாளேட்டுல எடப்பாடிய ஓபிஎஸ் இணைகிறாங்க. எந்தவித நிபந்தனையும் இல்லாம சேர்ந்தா ஏத்துக்கிறோம். கீழே உளுந்து மீசையில மண்ணு ஓட்டல. சசிகலா இவங்க எல்லாம் எதிரிக்கு எதிரி நண்ப மாதிரி. அவன் டிஎம்கே ஆட்சி வந்தா தோக்குதான்னு கேள்வி இல்லை. எடப்பாடி ஆட்சி, எடப்பாடி வரவிடாது. அடப்பாடியோ அப்படி ஒரு கனவு, அப்படி ஒரு திட்டத்துல போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுதான் அமித்ஷா எல்லாரும் ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேருங்க, ஒண்ணு சேருங்கன்னு சொல்லிருக்காரு. அங்க அண்ணாமலை டெல்லியில இருந்து காய் நடத்திட்டு இருக்காரு. யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் கொண்டு போகலான்ற ஒரு இது பிளான் பண்ணி அமித்ஷா கிட்ட ஆலோசனை பெற்று 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 அவர் அங்க செஸ் ஆட்டம் மாதிரி காய் நடத்துறாரு. எடப்பாடி செஸ் ஆட்டத்துல செக்கு வச்சு பரமபதத்துல சர்ன்னு கீழே இறங்கின மாதிரி கடவுடி இறக்கி விட போறான் பிஜேபி. அது நிச்சயம். அம்மணி விஜயகாந்த் அம்மணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிரேமலதா அம்மணி அவங்க தம்பி விஜயோட சேர்ந்து டிப்டி சிஎம் வாங்குறதோ, இல்லை டிஎம்கேல 10 சீட்டை 12 சீட்டை வாங்கிட்டு அந்த கட்சியோட கூட்டணி சேர்றதோ அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு அம்மணி கட்சியில. மரவெட்டி அழுகி போன மாம்பழம், அழுகி போன மாம்பழம் இப்போ அன்புமணி எடப்பாடியோட பேசுறான். ரைட், அது மாம்பழம் கதை ஃபைல் க்ளோஸ். அதை பத்தி நம்ம பேச வேணாம். அவங்க 2 பேரும் பாயிண்ட்லெஸ் ஆகி பிஎம்கே தொகுதியில் பிஎம்கே கூட எதிர்க்க நிக்கலாம். அப்படியும் ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அப்படி நடந்தாலும் தர்மபுரிலாம் அவங்க போயிட்டு அன்புமணி நின்னாரு, அன்புமணி மனைவி நின்னாங்க. இப்ப அன்புமணி பொண்ணு நீங்க போலாம் தர்மபுரி தொகுதியில. ரைட், அது மாம்பழம் அழுகி போன மாம்பழம். ஆமா, அது இனி அவங்க
எல்லாம் ஒருங்கிணைச்சா கூட வாய்ப்பு இல்லை. அவர் மணி வேற பல காலம் தலைவரா இருந்தாரு, அன்பு அன்பு ஜிகே மணி. இப்ப அவர் பிள்ளையும் கட்சியில ஒரு மேஜர் ரோல்ல கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு சதுரங்க விளையாட்டு கணக்கு மாற்றுறாரு. ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு வில்லன் எட்டப்பன் சகுனி எல்லாம் இருக்கும். அது ஐயா பார்த்துப்பாரு, பெரிய ஐயா பார்த்துப்பாரு, சின்ன ஐயா பார்த்துப்பாரு. ஐயா 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 தான் பார்த்துக்கிட்டோம். மதிமுக டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்கு. மதிமுக அது பாட்டு அது வேலையை பார்க்குது. மல்ல சத்தியாலாம் தூசி தட்டி விட்டாங்க. திருமாவளம் அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு. லெப்ட் ரைட்டு கம்யூனிஸ்ட் எல்லாம் முழு வேகத்துல தேர்தல் கள பணிகள் தான் பார்க்குறாங்க. கூட்டணி பற்றிலாம் ஒன்றும் பேசுறதில்ல. அப்பப்போ அறிவாலயம் வராங்க, பேசுறாங்க. சுமூகமான ஆரோக்கியமான உறவுகள்ல ஒண்ணுக்கு ஒன்னாக கண்ணுக்கு கண்ணாக நாம் அனைவரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி அண்ணன் தம்பிங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணுன்ற மாதிரி திமுக கூட்டணி வலுவா அவருடைய பணிகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாரு, நேரு ஸ்டேடியத்துல மகளிர்களுடைய சாதனைகள் இதை இன்னைக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. அரசு இயந்திரம் அப்படி ஓடுது, அறிவாலய இயந்திரம் ஃபுல்லா டைட் பண்ணி அது பாட்டுக்கு அது போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி போனாலும் வந்தாலும் திமுகவுக்கு விஜய் கட்சி மாதிரி ஒரு பலமான நடிகர் இருக்கார். விஜய்க்கு எப்படி ஃபேன்ஸ் இருக்கோ எனக்கும் இன்னைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் ரஜினிகாந்த் மீண்டும் படையப்பா கொண்டாந்து புதுப்பிக்கிறார். ஹெவி ப்ரொமோஷன். எனக்கு வயசாயிடுச்சு கண்டி எனக்கும் ரசிகர் இருக்காங்க, என்னையும் இன்னைக்கும் இது பண்றாங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தியேட்டரும் புது படம் கூட புல்லாகாது. அந்த மாதிரி இன்னைக்கு புல்லாகிட்டு கிடக்கு படங்கள். பயங்கரமா போயிருந்தது படங்கள். படையப்பா படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன எல்லா தியேட்டர்லயும் புல்லு, வரலாறே கிடையாது, புல்லு. அப்படியாப்பட்ட ரஜினிகாந்த் திமுகவுக்கு ஆதரவு. ஆமா, எங்க திமுக கட்சிக்காரர்கள் சாதாரண ஆள் இல்ல. விஜய் தாவேக்காவை எங்க க்ளோஸ் பண்ணோம் ரம்மி ஆட்டத்துல ஜோக்கர் ரஜினியை தூக்கி சொல்லிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் முழுவதும் திமுக பக்கம்தான். மூப்பனார் அப்போ கொண்டாந்தார் அவர் கட்சியில, கட்சிக்கு வரமாட்டேன். அவரு வந்திருந்தாங்கன்னா கன்னட ராஜ்குமார் மாதிரி தமிழ்நாட்டில் அவரும் அந்த பீரியட்ல வந்திருந்தாருன்னா ஒரு கட்சியில ஒரு ஈயோ. அவர் புத்திசாலி. நம்ம சேர்த்து சம்பாதிச்சு வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நம்ம நல்ல பேரோடு இருக்கிறோம். நம்ம சொத்து வித்து நம்ம குடும்ப வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியலே வாண்டலாமான்னு மூப்பனார் அப்போ சைக்கிள் சின்னத்துக்கு ரெடி பண்ண சிம்பத்தியா வந்தார். ஆனால் இன்றும் அவர் அரசியலுக்கு வரமாட்டார். ஆனால் திமுக ஆதரவாளர், தலைவர் திமுக ஆதரவாளர், தொண்டர்கள் என்ன ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? விஜய் மாதிரி தான். விஜய் மாதிரி நிறைய சினிமா துறையை சார்ந்தவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, திமுக சைட்ல தான் இருக்கிறாங்க. அம்பூட்டி சினிமா துறையும் திமுக பக்கம்தான். சன் புரொடக்ஷன்ஸ், சன் நெட்வொர்க்ஸ் இவங்க நடிக்கிற படத்துங்கெல்லாம் பூஸ்ட் பண்ணி தள்ளுறது. உன்னை நடிகரா ஹீரோவா பட்டி தொட்டி போனா கொண்டு போய் சேர்க்கிற ஆயுதம் அங்குசம் திமுக கையில தான் இருக்கு. திமுக குழுமத்து கையில தான் இருக்கு. அதனால நீ ரிலீஸ் பண்ண படம் ஜனநாயகம் படம் ஒரே பிரச்சனையில போயிடுது. நீ நடிக்கிற கூலி 100 கோடி வாங்கிட்டு நீ ஒதுங்கிட்ட. புரொடக்ஷன் படத்தை எடுத்தவனுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வியாபாரம் ஆகல. கூறு போட்டு வித்தா கூட கணக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்றாங்க.
95 கோடி 100 கோடிக்கு தமிழ்நாட்டு ஏரியா வியாபாரம் பண்ணி 100 கோடியை பிரிச்சு வித்தா கூட 100 கோடி தேராதுன்னு கணக்கு போட்டு சுத்தின்னு இருக்காங்க. சிட்டி என்எஸ்சி, சென்னை, செங்கல்பட்டு, நாத்தார்காடு, சவுத்தார்காடு, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருநெல்வேலி இதெல்லாம் கூடு போட்டு வித்தா கூட அந்த அமௌண்ட் வரல. ரெண்டாவது அரசியல் பயணத்துக்கு வந்துட்டாரு. படம் ஓடுமா ஓடாதா? அவர் அர்ஜுனா ரசிகர்கள்லாம் பச்சை காப்பி எங்களுக்கு போட்டு தரணும், போட்டு காட்டணும், காட்டின பிறகு தான் படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அர்ஜுனாவுக்கும் ப்ரொடியூசர் டீமுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. விஜய் கவனித்து வரைக்கும் போயாச்சு. நடிக்க வந்தே சம்பளம் வாங்கிக்கோ போ. உன் கட்சிக்காரங்களாம் சென்சார் போர்டு மாதிரி உன் கட்சிக்காரங்களாம் போட்டு காட்டணுமானா காட்ட முடியாதுன்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிங்குது. ஆனால் சைல்டு பேபி அரசியலுக்கு வரலாம், வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நீ குழந்தை ஓட்டு வண்டி வாங்க, நாம் தமிழர் சீமான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டு வாங்கிக்கணும். வா, சீமானும் கட்சியில் இன்னைக்கு நிற்கிறார், கமல்ஹாசன் ஓட்டு வாங்கி நிற்கிறார். சிவாஜி மாதிரி காணாம போயிடாத, புரியுதா? இருந்தாலும் தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. ராத்திரி யூடியூப் சேனலுங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. தாவேக்கா தான் தமிழ்நாடு முழுக்க அதிகமான பர்சன்டேஜ் தான். 1000 பேரை கேட்டாங்களாம், அதில் 600 பேர் தாவேக்கான்றாங்களாம், ஒரு 150 பேர் ஏடிஎம் கேட்குறாங்களாம், மற்றவைன்றாங்களா டிஎம்கேவே காணும். எங்கேயா இது? நீ என்ன பூஸ்ட் பண்ணாலும், என்ன உன் காசு செலவு பண்ணி பூஸ்ட் பண்ணாலும், ஆனால் நீ கூட சீட்டு கொடுக்கறதுக்கு 5 கோடி 10 கோடி கேப்ப போடுது. தாவேக்கால எம்எல்ஏ சீட்டு வேணுமா 5 crores அப்படின்னு கேப்ப போடுது. இது ஒரு வியாபாரம் தானே. ஜனநாயகத்தில் கூட்டத்தெல்லாம் கூட்டி அந்த படத்தில் சேர்த்துருக்குதா, சில காட்சிகள்லாம் சேர்த்துருக்குதா பரவலாக பேசிக்கிறாங்க. அப்போ நீ எப்படியாப்பட்ட வியாபாரின்றது எல்லாருக்கும் தெரியும். பார்ப்போம் விஜய் என்ன பண்ண போறாருன்றத அடுத்த காணொலியில் பார்ப்போம்.